இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. சோ அதுல வந்து மிக முக்கியமானவர் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறை, பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி IAS, இந்திய காவல் பணி IPS, இந்திய வனப்பணி IFS, இவங்க எல்லாருமே மிக முக்கியமானவர்கள். IAS, IPS, IFS எல்லாருமே வந்து மிக மிக முக்கியமானவங்க. தமிழ்நாட்டோட அத்தனை வந்து பாக்குறவங்களே அவங்க தான். சோ மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் வழங்கல். பாதி சொல்றீங்க. எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல தான். இல்ல இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே அவருடைய இதுல வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் அவர் தான் பதிலும் சொல்ல வேண்டியிருக்கும். அவர் வேற யாரையா கொடுத்துட்டு அவர் போய் கேள்வி கேட்கலாம் அப்படினா டைரக்டா ஆனா கொடுக்காம அவரே வச்சிருக்காரு. அதுவும் பொதுத்துறை, பொது நிர்வாகம், IAS, IPS, IFS, உள்துறை அவர் வச்சிருக்காரு. போன தடவை உள்துறையில வந்து நேரு அவர்கள் வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு அவர். ஒரு 888 கோர்ஸ் மட்டும் தான் அதுல வந்து ஊழல் நடந்ததா வந்து சொல்லப்பட்டது. சோ அத வந்து இந்த தடவை வந்து விஜய் அவர்கள் வந்து வெச்சிட்டாரு அப்படினும்போது அது இல்லாம மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள், முதியோர் இவங்க எல்லாரும் பார்த்தா அடுத்து இவர் எடுத்துக்கு வரேன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லல. போன தடவை சூப்பரா பண்ணியிருந்தாரு. 888 கோர்ஸ் தான் வந்து ஊழல் பண்ணிருக்காருன்னு சொல்லி பொதுவெளியில பேசப்படுது. பட் ஆனா இவர் இந்த தடவை எடுத்திருக்காருன்னா சோ அதுல ஒரு உள்துறை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? முக்கியமானதா வச்சிட்டாருங்க. அவர் வச்சிட்டாரு. மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன் எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல தான் வருதுன்றதுனால மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து விஜய் அவர்களை நோக்கி தான் இருக்கும். சின்ன பசங்களா விஜய் அவர்கள் தான், பெரியவங்களா விஜய் தான், மாற்றுத்திறனாளிகளா விஜய் அவர்கள் தான், பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனையா விஜய் அவர்கள் தான். சோ அதனால தான் IAS, IPS எல்லாரையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. சோ காவல்துறையும் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்றதுனால இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய முழு இது வந்து விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தான் இருக்குன்றதுனால முதலமைச்சர் அவர்கள் வந்து தன்னோட கண்ட்ரோல் எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்காரு.